நான் திரும்பி செகண்ட் பார்ட்டோட வந்திருக்கேன். சரி, இப்போ நம்ம அந்த கேம் பேர் உங்களுக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டர் கஃபே. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கண்டெய்னர் கொடுத்துட்டு உள்ளே போகலாமா? என்னடா போக மாட்டேங்குது, அசிங்கப்படுத்துகிறாங்களே. உள்ள போ. கொஞ்சம் லேட் ஆகும், மன்னிச்சுக்கோங்க. வந்துட்டாங்க. இந்த இதாங்க நம்ம பெட்டு, பார்த்துக்கோங்க. சரி திரும்பிப்போம். சரி போகலாமா? அசிங்கப்படுத்திச்சுக்கா, அது மண்டையிலேயே அடி வாங்குறேன், ஏனே தெரில. சரி டக்குன்னு போவோம். போன தடவை பார்த்தோன்னா அந்த இதெல்லாம் வாங்கி போட்டேன். இந்த தடவை எந்த பக்குன்னு பார்ப்போம். நேராக போவோமா? கதவை திறப்போம். ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சோறை வாங்கி திம்போம். ஓகே, இந்த ரொட்டி இருக்குல்ல, ரொட்டி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரொட்டி ஒன்று சாப்பிட்ருவோம், ஒரு ரொட்டியை. இன்னொன்று வாங்கி இன்னொன்று சாப்பிட்ருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்கர்னா இந்த அடுத்து இந்த பார்ட்லேயும்னா பாரை காட்டுறேன். ஏதாச்சும் பார்னால் அந்த இதுமாதிரி சரி வாங்க. என்னடா கொஞ்சம் அழுக்கு போட்டு வச்சுருக்கீங்க? நேற்று கடைக்கு வந்தவனா இந்த வேலையை பார்த்துருப்பான், அவனாக தான் இருப்பான். ஏன்டா இந்த பேனரை வெளியே ஓட்டு அடித்து விட்டான், எவன்டா தூக்கி உள்ளே கொட்டி வச்சுருக்கேன். சரி இதை போய்ட்டு க்ளீன் பண்ணுவோமா? சரி க்ளீன் பண்ணு. அதை க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, வந்துட்டு பார்ப்போமா? சீப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. என்ன சொல்லுவாங்க, பேர் தரல. இதெல்லாம் க்ளீன் பண்ணு. இங்கே ஒன்றும் இல்லை அழுக்கு. சரி அவங்க அங்கிட்டு போவோம். போட்டு கீழே போடுவோம். ஃபஸ்ட்டு வேகமாக போய் நம்ம செஃப்பை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? செஃப் எங்கே இருக்கீங்க? செஃப்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி இப்போ கடையை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லைட்டை போடுவோம். லைட் நாளில் தான் இருக்கா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்ன செய்வோம்? வேகமாக திரும்ப முடியல. பார்த்தோன்னா என்ன செய்வோம்? இந்த கடை இருக்குல்ல, இந்த கடையோடனா ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன். ஓப்பன் பண்ணுவோம். சரி வாங்க ஓப்பன் பண்ணிட்டோம். சரி இப்போ கதவை திறப்போம். கதவை திறந்துருச்சு. சரி திறந்தாச்சுங்க. அடுத்து என்னன்னு பார்ப்போமா? அடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்க இப்போ வேலையை ஆரம்பித்து கொஞ்சம் பணம் சம்பாதிப்போம். 4000 ரூபாய் கிட்ட தான் இருக்குது. இவ்வளோ கம்மியாக பார்த்ததில்ல. இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஏசிலாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. பார்த்தோன்னா என்ன இது பட்டன், லைட் பட்டன் கைஸ். இது லைட் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்துட்டாருங்க. இன்னும் 3 வாயை வச்சுட்டு வரான். பணம் தர மாட்டானோ? எதுங்க அந்த பேட்டை? இங்கே பேட் எங்கே இருக்குங்க பேட்டு? திடுத்து எவன் பணம் தர்றான் போனாலும் வர்ற அடி தான். இப்போ போய் அடிக்கக்கூடாது. அவன் பணம் தரானான்னு தான் பார்த்துட்டு தான் தரணும். விளையாண்டுக்கிட்டே இருக்கான், தருவானா? சரி நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணி பார்ப்போம், அங்கே போய் பணத்தை தருவானான்ட்டு. பையன் வரார். இதுக்கு அடி வாங்க போடுறான். ஓட பார்க்குறியா? பார்த்தியா, இதாண்டா தப்பு. வாங்கிக்கோ. ஓகே, வேர்க்குதா? அடிக்கக்கூடாது உங்களை, ஏன்னா அவங்க வேர்க்குதுன்னு போயிருக்காங்க. பணத்தையும் கட்டிட்டாங்க, பணத்தை தந்துட்டாங்க அவங்க. பிச்சைக்காரன் ஒருத்தன் வரான், அவனை அடிங்க. பிச்சைக்காரன் அடிங்க. பிச்சைக்காரன் தூக்க பார்ப்பான் எல்லாத்தையும். ஐயோ இவன் இங்கேயே அடிச்சு போட்டுருந்தேனே. இந்த நாய் வெளியே போகிறது என்ன செய்ய? பைட்டான் பிச்சைக்கார நாய். சரி இன்னும் பண்ணால் பணத்தை சேகரிப்போம். இவருனா ரொம்ப வேர்க்குதுன்றாருங்க. ஃபேன் இருக்கா மேலே? தானே செய்யுது, அப்புறம் அது வேர்க்குதுன்றா. ஒரு ஏசி 2 வாங்கி போட்டுருவோம். கவர்மெண்ட் நிம்மதியாக ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த இது லைட் இருக்குதா மாத்திரேன்.
சரி பணத்தை தராரான்னு பார்ப்போம். பணத்தை தராரான்னு பார்ப்போம். தரல. ஒரு மூஞ்சியே உடச்சிருவோம். ஓடி போகிறாரு. இல்லைங்க, முன்னாடியே கொடுத்துட்டாங்க அவன். சாரிப்பா தம்பி, தெரியாமல் அடிச்சிட்டேன். இந்த பிச்சைக்காரனை போய் வேணும்லாம் அடிக்கக்கூடாது. அவன் போவேன். அவன் கிடைக்கவே முடித்து செருப்பை கட்டணும். சரி, நான் பார்த்தோன்னா அவங்களுக்கு எங்களோட பாத்ரூமை காட்டுறேன். கடை பாத்ரூமை. இதான் கடை பாத்ரூம். ரொம்ப சுத்தமாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நேரம் உக்காதீங்க. ஏன்னா அது பார்த்தோன்னா கீழே போகுது. ஒரு டப்பாமே அங்கேயே நின்றுக்கிறோம். கழுவி விட்டா அப்படியே அந்த தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துல. சரி வாங்க. இப்போ ரொம்ப கை கால் வேறு ரொம்ப வலிக்குது. ஏனே தெரில. இந்த பைப்பில் நான் விளாட்றாரு. பணத்தை தரலைன்னா செருப்பு பறக்கும். ஆனால் கேட்டுக்கிட்ட போகும்போது தாங்க எல்லோரும் பணத்தை தருவாங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. அதனால் வேணும்னே டக்குன்னு அடிச்சிடாதீங்க. ஏன் நடடா. சரி, உங்கள் பணத்தை தரப்போகிறான். 3, 2, 1 பணத்தை தருவான் பாருங்க. இங்கே ஏறும் பாருங்கள். ஏறலைன்னா அடி மட்டை. பணத்தை தந்தாமையே இருக்குல்ல, தரல. சரி, இப்போ கடையை பூட்டி பாரை கூப்பிட்டு போவா. கடையை பூட்டுவோம் போய் பார்த்து. கடையை பூட்டிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த பேனரை மட்டும் மாற்றிக்கிறேன். க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு பார் கூப்பிட்டு போய் எனக்கு காமிச்சிக்கிறேன். சரி, பார் இருக்குல்ல இங்கே. இது முன்னாடி போய்ப்போம். பார் வாங்க போவோமா. அது என்ன மின்னல் வாரத்தில் பாருக்கு போகலாம். அங்கே இருக்குது பாருங்க பார். இதாங்க சரக்கு கடை. ஜாலியாக இருக்கும். சரக்கு கடையில் டான்ஸ் ஆடுற இடம். எப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடலாம் இங்கே. சரி, அங்கிட்டு போயிருங்க. ஏன்னா இங்கிட்டலாம் பார்க்காதீங்க. சும்மா பாருக்கு போய் காமிச்சேன்னா அவ்வளோதான், பார்த்துட்டு போயிடணும். இதாங்க பாரு. அப்படி போ. ஐயோ சி, கருமமாக வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார் விட்டு வெளியே போகிறேன். பார் திறக்காமல் போயிடக்கூடாது. சி, மூடாமல் போயிடக்கூடாது. அடிமட்டை. சரி, அங்கே உள்ள போவான். கிளம்பு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. வேறு ஏதாச்சும் கதை போய் பார்ப்போமா. சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். சரி, பை கைஸ். நான் போய் சேவ் பண்ணி தூங்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதா. சரி, போயிட்டு தூங்குறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லை தொடுங்க. அப்போ தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைக்கெலாம் ஏறும். இது செகண்ட் பார்ட்டுங்க. ப்ளீஸுங்க, முடிஞ்சளவு உங்களை இதை காட்டாங்க, சப்போர்ட்டை தாங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்து இதை போடுறேன். சரி, வந்து படுப்பு தூங்குவோமா. சரி, பாய் கைஸ். பாய். பாய் கைஸ்.